ஸோ இப்போ ஒரு 6 மந்த்தாக வந்து எனக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை, வாழ்வா சாவா அப்படிங்கிற ஒரு இதில் இருந்தேன். ஒரு பிரச்சனை எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி எனக்கும் இருந்துச்சு. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்குது. அந்த டிப்ரெஷன்லேருந்து வெளியே வரணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் ஃபவுண்டேஷன் கோர்ஸ்க்கு வந்தேன். எல்லாம் சொன்னாங்க இங்கே வந்து சரியாச்சுன்னு. எனக்கு இங்கே வந்து சரியாகலைங்க. நான் இங்கே வரணும் அப்படின்னு எப்போ நான் முடிவெடுத்தனோ, என் முன்னாடி இருந்த எல்லா ப்ராப்ளமும் அப்படியே டக்கு டக்குன்னு 3 நாளில் எல்லாம் விலகி நான் இங்கே வர்றதுக்கு வந்துட்டு எனக்கு ஒரு பாத்வேவாக அது அமைஞ்சிச்சு. வந்ததுக்கப்புறம் இங்கே சொல்ல மாதிரி கவலை ஒழித்தல் சொன்னாங்க இல்லையா, அந்த மாதிரி தான். இவ்வளோ கடவுளை கும்புறனே, கடவுளை எனக்கு ஏன் இப்படி. இங்கே வந்ததுக்கப்புறம் ஐ ஸ்டார்டட் அக்செப்டிங் எவ்ரிதிங். இப்படித்தான் அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். நான் பிபிஓல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன்னு மட்டும்தான் பேரு, கான்ஃபிடென்ட்டே இல்லை. இப்போ எனக்கு கான்ஃபிடென்ட் லெவல் ஜாஸ்தி ஆயிடுச்சு. சொல்யூஷன்ஸ் நம்ம கிட்டேயே தான் இருக்கு, நம்ம முன்னாடியே தான் இருக்கு. அந்த சொல்யூஷன்ஸை வந்துட்டு நம்ம கண்ணுக்கு தெரியல. பிகாஸ் அந்த கவலை நம்ம செல்ஃப் வந்துட்டு அதுலயே இருக்கோம், நம்ம அதுலேருந்து வெளியே வரல. இங்கே வந்து ஒரு கரெக்டான ஒரு பாதை எனக்கு கிடைச்சிருக்கு, அந்த தெளிவு கிடைச்சிருக்கு. பாதை இருக்கு அங்கே ஆல்ரெடி, அந்த வழி எது நான் தெரியாமல் இருந்தேன். ஸோ ஒரு வெளிச்சம் போட்டு காமிச்சு அந்த பாதை வந்து என் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு. நான் வந்துட்டு ஐயாவோட துணையோட நெக்ஸ்ட் ஸ்டெப்பை எடுத்து வைக்க போகிறேன். ஸோ எனக்கு வந்துட்டு ஐ எம் ஸோ கான்ஃபிடென்ட், இனி எல்லாமே எனக்கு நல்லதாக நடக்கும்.